शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् पादुं कर्णाञ्जलिभिक्षिममृतम् इह युज्यते तदुपदेशः किं गुरुतायामूलम् यदेतदप्रार्थितम् नाम किं गहनं स्त्रीचरितम् कश्चतुरो यो न खण्डितस्तेन किं दुःखमसन्तोषः किं राघवमधमतो याञ्च किं जीवितमनवद्यम् किं जाड्यं पाठतोऽपि अनभ्यासः किर्भोजादर्शि विवेकी का निद्रा मूढता जन्तोः प्रश्नोत्तररत्नमालिका பிரச்சனைகள் சமாதானங்கள் இத ஒரு மாலையா நமக்கு அழகா அமைச்சு கொடுத்திருக்கார் இந்த பிரகடனத்துல ஆச்சாரியார். வாழ்க்கையில நமக்கு தெரிஞ்ச கேள்விகள் தான் தெரியும். ஆனா அதனுடைய ஆன்சர் என்னன்னா இன்னதுன்னு கரெக்டா தெரிய முடியல. ஒரு பாகம் தெரியல. ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் எப்போதும் உபயோகப்படக்கூடியது இதுதான் பர்ஃபெக்ட் ஆன்சர்னு நமக்கு தெரியல. ஆகையால் அவைகளை நமக்கு சொல்றார். இது சமாதானங்கள் எப்படி இருக்கணும் கொஞ்சம் பார்க்கணும். டிஸ்பாஷனேட்டா இருக்கணும். சமயத்துக்கு தகுந்தா போல பேசப்படாது. சமயாமிக்கு மாட்டலாடனே அதெல்லாம் கூட இருக்கு. கரெக்டா சொல்லணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் உபயோகப்படுறா போல சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அத சாஸ்திரங்கள் வாசித்த போதிலும் என்னதுன்னு தீர்மானம் பண்ண முடியாதான விதமா இருக்கு. அத ஆச்சாரியர் அந்த சாஸ்திரங்களுக்கு மேல இருந்து கொண்டு லோகத்துல எப்படி ஜனங்கள் இத பாக்கிறாங்கிறதையும் பார்த்து சமாதானம் சொல்லுங்க. ஏன்னா மேலோட சமாதானங்கள் பார்த்தோமையான இவ்வளவுதானா அப்படின்னு தோன்றது. ஆனா இதுதான் சமாதானமாக இருக்க முடியும்னு நம்ம தெரிஞ்சது. அதுல நேற்று வரைக்கும் பார்த்தது குருதாயா மூலம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில எல்லோராலையும் போற்றப்படணும், உயர்ந்தவனாகவே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? ஒரு குருவாக அந்த நிலையில இருக்கணும்னா அதான் எப்படி இருக்கணும்? இன்னொருத்தருடைய காசை எதிர்பார்க்கக்கூடாது. எதேதம் நாம யாருக்கு இது எனக்கு கொடுங்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படி ஒரு மனுஷன் இன்னொருத்தருடைய காசையும் கேட்காம இன்னொருத்தருடைய பொருள் எதிலையும் ஒரு ஆசை இல்லாம இருந்தானேயானால் அவன் வாழ்க்கையில முன்னேறுவான். அவன குருன்னு எல்லோரும் சொல்றது. அப்படின்னு யாரிடத்திலையும் எதிலையும் வேணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கப்படாது. அப்படி இருந்தால் என்ன உங்களுக்கு என்ன வேணுமோ பிராரப்த கர்மாக்கள் இருந்தா போல வரத்தானே போறது. நீங்க எனக்கு வேணும், நீங்க என்ன கேட்கறது? அப்படி ஒரு மனுஷன் இருந்தா அவன் நேச்சுரலி உயர்வான். லோகத்துல எப்படி இருக்குன்னா என்ன ஸ்தோத்திரம் பண்ணதோ என்ன மரியாதை பண்ணதோ எனக்கு கிவ் ரெஸ்பெக்ட் சொல்றேன்னா வரவே வராது. ஆனா எப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு வளரணும். நீங்க வளர்ந்ததுன்னா எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கப்படும். மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்த விட உயர்ந்தா வளர்றதுக்கு முயற்சி பண்ணி அந்த சத்குணங்களை வர வச்சுக்கணும். இப்படிங்கிறத உண்மையான தத்துவம். இது எப்பொழுதும் இருக்கணும். ஆனால் எல்லோருமே உங்களை மதிக்க போறா அப்படிங்கிறவருக்கு அது சொல்ல. அதற்கு பிறகு இப்படி சொல்ற உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது எது? ககனம்னு சொல்ற சாஸ்திரம் வாசிக்கிறது கஷ்டம். லோகத்துல நல்ல பேர் வாங்கறது கஷ்டம். இவைகள்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா கிங்ககனம் நிஜமாகவே கஷ்டமானது என்ன அப்படின்னு கேட்டார். ஸ்ரீசரிதம் சமாதானம். யாரு சன்னியாசி சொல்ற எல்லாத்தையும் தொடர்ந்தவர், 8 வயசுலயே சன்னியாசம் வாங்கிட்டவர், 32 வயசுக்குள்ள தன்னுடைய வாழ்நாள் முழுக்க முடித்தவர் அவர் சொல்றார். ஏன்னா
மனுஷனுக்கு நிஜமா கஷ்டம் ஆரம்பிக்கிறது எப்பன்னு 32 வயசுக்கு மேல. இது வரைக்கும் கஷ்டங்கள் வரலாம். ஆனா அந்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வதற்கு வேண்டியதான சரீரத்துல ஒரு பலமும் மானசிகமான பலமும் துணிச்சலும் இருந்தது. அதனால கஷ்டமா தோணல. மனுஷாளுக்கு ஒரு 32-35 வயசு வரைக்கும் கஷ்டங்கள் ஒன்னும் தோணல. அதிகமா இங்க வந்து பாத்துக்கலான்னு அப்படின்னு தான் போயிட்டு இருக்காளே தவிர வேற சொல்வா இதுதான் பேசிட்டு இருக்கான். எப்படான உடம்புல அந்த திமிருங்கிறத அது சரியான வார்த்தை இல்ல. ஆனா இருக்கிற புரியறதுக்காக சொல்ல. ஆனா உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா சரீரத்துல சக்தி குறைய ஆரம்பிச்சப்ப சின்ன கஷ்டமே மன மாதிரி தோன்றது. அப்ப எது ரொம்ப கஷ்டம்? எல்லா சந்தர்ப்பத்திலும் எப்பொழுதும் இருக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்களா? எது கஷ்டம்? இது யோசனை பண்ணினா சரி சரீரம் சமாதானம் வேற எது வரைக்கும் எங்கேயும் இல்லாம ஏதோ ஒரு நியூ கார்னர் வந்து வருது. பெண்களின் வாழ்க்கை நல்லவே இல்லையே. அவளும் நம்ம மாதிரிதானே இருக்க. இன்னும் சமயத்துல உங்களை விட நாங்க வசத்தின்னு சொல்ற அளவுக்கு இருக்கா. உமன் லிபரேஷன் மூவ்மெண்ட் இருக்கா, நான் லிபரேஷன் மூவ்மெண்ட் இருக்கா. சொல்ற வீட்டுக்கு ரேஷன் கார்டுல ஹெட்னு பேர் இருக்கே தவிர சாசனான் தான் இருக்கா. இப்படின்னு சொல்லிட்டே போலாம். நியாயம் இல்லை. ஆனா இப்படி சொன்னா போறீங்கதானே ஆச்சாரியாவுடைய மனசுல அபிப்பிராயம் என்ன அப்படின்னு இதுக்கு சாதாரணமா என்ன சொன்னா ஸ்திரீகளுடைய நடத்தைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது இல்லை. ஸ்ரீ சரிதம் ஒரு பெண்ணா இருந்து பிறந்தாங்கன்னா அவளுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்த. பெண்ணா பிறந்தா அது குறைச்சல்னு சொல்லலாம். நம்ம தேசத்துல நம்ம வைதிக சம்பிரதாயத்துல 2 பேரையும் சமானமாகத்தான் தெரியும். எப்படின்னா முதல்ல பெண்கள் எப்படி பிறந்தா அதெல்லாம் கவனிக்கிறது. முதல்ல மனுன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மனுவானவர் தான் நினைச்சார் எப்படின்னு நான் ஒண்டியா இருக்கேன் பெருமன ஒருத்தர் தான் இருக்கார். உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல பேச்சு துணைக்காக ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல தான் தன்னுடைய சரீரம் எப்படி இருக்கோ அதுக்கு 2 மடங்காக தன்னை நினைச்சார். அப்படி உபி போனா எப்படி இருக்குமோ அப்படி நினைச்சார். நினைச்ச பிறகு அத 2 ஆகும்படி மனசு 2 இருந்தா எப்படி ஆகும் அப்படின்னு நிஜமாகவே 2 ஆயிடுச்சு. அது 2 ஒண்ணு பிரதிஷ்ட பக்திக பலதாம். ஒண்ணு ஆண் வடிவமாகவும் ஒண்ணு பெண் வடிவமாகவும் ஆச்சு. அப்படின்னாக்க அதுக்கப்புறம் இந்த பெண் வடிவமானவளுக்கு அளவட அவளை பார்த்து இவர் மோகித்தார். அவர் பார்த்தாங்க அந்த அம்மா என்ன இவர் தானே சிருஷ்டி பண்ணின, இவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறன்னு பாக்குற. இது சரியா இல்லையே, வாழ்க்கையில லோக நியாயத்துக்கு விரோதமாச்சு அப்படின்னு அந்த அம்மா ஓடினாலும். ஓடும் பொழுது இவரும் பின்னால ஓடினார். ஓடும் பொழுது என்ன ஆச்சுன்னா இவர் வேகமா ஓட தொடங்கினார். அந்த அம்மா பார்த்தாலாம் நம்ம இப்படி இருக்க முடியாது அப்படின்னு நினைச்சது. ஒரு பெண் குதிரையா ஆனாலாம். ஏன்னா குதிரை தானே வேகமா ஓடும். இவர் என்ன பண்ணினாதான் ஆண் குதிரையா மாறினார். அப்படி அப்புறம் அந்த அம்மா கழுது பெண் கழுதியானால் இவர் ஆண் கழுதியானார். அதுக்கப்புறம் வரிசையா அவர் ஆண் யானை பெண் ஆணையானால் இவர் ஆண் யானையானார். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை இனங்களும் உண்டாச்சு. இதுதான் முதல்ல உலகமானது எப்படி பறந்தது எனக்கூடியதான சரித்திரம் வேதத்துல சொல்லியிருக்கு. வேதத்துல சொல்லியிருக்குன்னா அதுல டைம் லிமிட் சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் வேதிக் பீரியட் அப்படிங்கிறான் இந்த இங்கிலீஷ்காரங்க. அது இல்ல, நமக்கு அனாதி சம்பிரதாயமா ஒண்ணு இருக்கு. விவகாரம் என்னாச்சுன்னா இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எங்க இருந்து ஆரம்பிச்சது? ஒரே பதார்த்தத்தை 2 பிரித்து ஒன்னு ஆணாகவும் ஒன்னு பெண்ணாகவும் ஆனதாக சொல்லிருக்கு சுக்லயத்துல. அதனாலதான் அந்த அம்மா என்ன பேருக்கு சதரூபா 100 form
100 சம்ஸ்கிருதத்துல நிறைய அர்த்தம். இன்ஃபினிட் ஃபார்ம். அத்தனை உருவங்களாக ஆவானால், அத்தனை உருவங்களாக மனுவானால் சுவாயம்பவ மனு. முதல் மனுக்கு சுவாயம்பவம். சுவாயம்பவனு, சார்வசமனு, ரைவசமனு, காமசமனு அப்படின்னு இப்ப நீங்க இருக்கா கொடுக்கிறான மனுக்கு என்ன பேரு? வைவஸ்வத மனு. அதனாலதான் காரண சங்கல்பம் பண்றப்ப வைவஸ்வத மனு கலையிலே இந்த வைவஸ்வத மனுங்கள் இப்ப இருக்கிறது 8வது மனு. 7 மனு ஆயுது. அப்படி இருக்கக்கூடியதான நிலையில மனு சதரூபான அங்கிருந்து பிறந்தது இப்படி வந்தது. இதனால பெண்களை குறைச்சலாக வேதம் சொல்லிருக்க, அதிகமாக வேதம் சொல்றதுன்னு வரல. 2 பேருக்கு 2 டிஃபரெண்ட் ரோல்ஸ் கொடுத்துருக்கு. அவ்வளவுதான். நம்ம சாஸ்திரம் என்ன பண்ணிருக்க, இப்படி இருந்தா இவ இதை பண்ணிட்டா, அப்படி இருந்தா அவ்வளவு. வசதி தாழ்த்திங்கிற விவகாரம் எங்கேயும் வேதத்துல சொல்லலை. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வசதி தாழ்த்திங்கிற மனப்பான்மை மனுஷனுடைய மனசுல எங்கிருந்து வந்தது? ரெஃபரன்ஸ் அது வரைக்கும் யாரும் ஒரு காரியத்தை இன்னொரு பண்ணணும், இன்னொரு காரியத்தை இன்னொரு பண்ணணும் கம்பேர் பண்ண முடியுமா? வாட்டர் பந்தயத்துக்கும் ஸ்லோ சைக்கிள் ரேஸுக்கும் கம்பேர் பண்ண முடியுமா? யார் வசதின்னு? 2 ஒன்னா இருந்தா தானே இது வசதியா அவர் தாழ்த்தியான்னு சொல்றதுக்கு. அப்படி இல்லவே இல்லை. ஆனாலும் மனுஷனுடைய மனசுல பூந்து இருக்க இது வெஸ்டர்ன் கல்ச்சர், அதை விட்டுருக்கோம். நான் என்ன சொல்றேன், ஒரு பெண்ணாக ஒருத்தி பிறந்திருக்காள்னு சொன்னா அந்த அம்மாவுடைய வாழ்க்கை என்ன? அது கொஞ்சம் கவனிக்கணும். பெண்ணா பிறந்த பிறகு முதல்ல இருந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு. என்ன கஷ்டம்? சாரீரிகமான கஷ்டம். எல்லோருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு சரீரத்துல கஷ்டங்கள். ஆம்பளைக்கு வியாதியே வராதா? கேட்கக்கூடாது. இது வருது. உங்களுக்கு வியாதி இருந்ததுன்னா எல்லாருக்கும் சொல்லிவிடுறது. அவளுக்கு வியாதி இருந்தா சொல்ல முடியாது. அதோட இல்லாம எப்பொழுதுமே இன்னொருத்தர் ஜட்ஜ் பண்ணக்கூடியதான நிலையில தான் வரணும். இது இந்த நாட்டு பெண்கள், உலகத்துல இருக்கிற பெண்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் நம்மூர் பெண்கள், மிடில் கிளாஸ்ல பெண்கள் இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உலகத்துல இருக்கக்கூடியதான பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பெண்களுடைய ஒரு நிலையும் யோசனை பண்ணி நீங்க பதில் சொல்லு. முதல்ல சாரீரிகமான சிரமம். அதற்கு பிறகு எப்பொழுதுமே மற்றவர்கள்லாம் இந்த அம்மாவை கவனிச்சுட்டு இருக்கான்னு ஒரு கவலை. இது கொஞ்சம் கவனிக்கிறோம். இது நமக்குள்ள கொஞ்சம் இருக்கு. நம்ம இப்படி இருந்ததுன்னா நம்மளை பத்தி என்ன சார் நினைப்பா உலகத்துல அப்படின்னு சொல்றேன். உலகத்துல ஒண்ணும் நினைக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இது போல 1000 கவலை இருக்கு. உங்களை பத்தி யாருமே கவனிக்கிறது இல்லை. விவகாரம் அவனவனுக்கே 50 காரியக்கிரமங்கள் இருக்கு. அதனால உங்களை நோட் பண்றது இல்லை. இதுதான் முதல்ல விட்டணும். ஆனா அவ பேசுறாளா சார் என்ன பத்தின்னு, அது பேசுறது அவளுடைய சுபாவம். சேலுக்கு கொட்டிண்டே இருக்கிறது சுபாவம். அதே போல பேசிண்டே இருக்கிறது மனுஷாருக்கு சுபாவம். நீங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணிட்டு இருந்தா போதும் அவ உங்களை பத்தி ஏதாவது கமெண்டமா அடிக்காம இருக்க முடியாத வாழால. சில பேருடைய சுபாவம். சில பேர் கண்ணெதிர்க்க தப்பு நடந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல விடுங்கோம்பா. சில பேர் ஒண்ணும் இல்லாதவனா அந்தம்மா அப்படி இருக்க பத்தியா அப்படின்பா. அது கணக்கு இல்லை. ஆனா விவகாரம் என்னன்னு, ஒரு பெண்ணானவள் அவ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா, விவாகம் ஆறது வரைக்கும், விவாகம் ஆனதுல முக்காலத்துல அவ சௌக்கியமா இருந்தாதான் குழந்தைத்துல அவளுக்கு ஒரு கௌரவம். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அதுக்காகவோ அந்த அதுலயோ சொன்னா அவ அண்ணன் தம்பிகள் சண்டைக்கு வந்துருவான்னு ஒரு பயம் இருந்தா தான் இங்க பத்திரமா பார்க்கணும். அதே மாதிரி குழந்தைத்துல இவளுக்கு கௌரவம் எப்படி இருக்குன்னா, ஆசைக்காரரோட அவளுடைய சௌக்கியமா இருந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சாதான். 5 பொண்ணு இருக்கா, ஒரு பொண்ணுக்கு பெரிய அமையல ஆசைக்காரோ இல்ல அவ ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னா சொந்த அம்மாதான் என்ன சொல்றதுன்னா, உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியல, நான் என்ன பண்றதுப்பா. அம்மா எப்படி பேசலாம்னா நான் என்ன பண்றது? அப்ப என்ன, ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கடைசி வரைக்கும் ஃபைன் பேலன்ஸ். கொஞ்சம் தப்பினாலும் சரி அந்தம்மா மேலதான் தப்பு போட்டுருவான். என்ன பண்றது? இப்ப இதற்காக என்ன பண்ணிட்டு இருக்கணும், எல்லோரையும் நடக்கிறது. யாரிடத்துலயும் கண்ட போட முடியாது.
ஏன்னா எந்த சந்தர்ப்பத்துல யார் நமக்கு உதவாளோ, யாருடைய தடவை நாட வேண்டி இருக்கோ அப்படின்னு. சின்ன துருவா இருந்தாலும் பல்ல கொத்திக்க உபயோகப்படுங்கிற மாதிரி, சின்ன பேரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவனை அரவணைச்சு அவங்க நோட் புக்ஸ் வச்சுக்கணும். அப்படி இருந்தாதான் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நான் மட்டும் போறதில்ல, எல்லோரும் சௌக்கியமா இருந்தா சௌக்கியமா இருக்கணும். ஒரு வீடுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், ஆட்டுக்காரர் நாங்க ஒழுங்கா பாத்துக்கிறோம், மாமியார் மாமனார் சண்டை போடாம இருக்கிறோம். அதே போலயே தன்னோட வீட்டுல இருக்கிற மற்றவாழ்கள்லாம் இருக்க பார்த்தா அவளோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எத்தனையும் இருந்தாலும் அத்தனைக்கு மேல தர்மத்துக்கு விரோதமா போகலாம். இத்தனையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வாழ்ந்தாதான் அந்த மாதிரி நிஜமாக எல்லோரையும் சௌக்கியமா படுத்த. எல்லோரும் என்ன எதிர்பார்க்கிறா தெரியுமா, நான் இந்த மாதிரி நமக்கு பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். அது இங்கே இல்ல, எல்லா நாட்டிலும் எங்கும் இருக்க போகிறார். ஆகையால் ஒரு பெண்ணா பிறந்து எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். புருஷாலும் அப்படித்தான். ஆனா இவாளுடைய விவகாரம் சொல்லிக்கலாம், அவள் விவகாரம் சொல்ல முடியாது, 4 பேருக்கு பண்ண முடியாது. அப்படி இருக்கிறதுனால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கைங்கிறது நிஜமாகவே கஷ்டமாகும். கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் ஆற பரியந்தம் அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்கணும், அவளுக்கு விரோதமா இல்லாம நடந்துக்கணும். கல்யாணம் ஆன பிறகு ஆட்டுக்காரருக்கும் மாமனார் மாமியாருக்கும் அவளுக்கெல்லாம் விரோதம் இல்லாம நடந்துக்கணும். அதே சமயத்துல என்னடா தன்னுடைய ஒரு செல்ஃப் பிரஸ்டீஜ், ஐடென்டிட்டி இதெல்லாம் இப்ப பேசுறாங்க. டைவர்ஸுக்கு போனா அந்த கேஸ் எல்லாம் வாசிச்சு என்ன ஜட்ஜு கேட்கிற என்ன குறைகள், ஐ டோன்ட் ஹேவ் இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு பாக்குற. அவ சொல்றது பார்க்கணும், இண்டிவிஜுவாலிட்டி எனக்கு வேணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், ஐடென்டிட்டி இல்லை எனக்கு. ஐடென்டிட்டி இல்ல ஐடி காரணம் கொடுக்கல இப்படி கேட்க தெரியல. அவ அப்படி கேட்கிறா. அப்ப என்ன சம்திங் லாக்கிங். அதனால்தானே ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்திரீகள் இதை என்னைக்குமே சண்டை போட்டதில்லை. காரணம் என்ன, அவளை கொடுத்துட்டு இருந்தோம். எப்ப போச்சு, ஒரு 200 வருஷமா போச்சு. 200-300 வருஷமா இதெல்லாம் போயிடுது. அதுக்கு முன்னால மனுகாரியனுடைய ஒரு புத்தியில இன்னைக்கு நீங்க போய் படிக்கலாம். அவர் என்ன சொல்ற, ஒரு பெண்ணுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் வீட்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கப்படாது. ஸ்திரீகளா இருக்கட்டும் மகாலட்சுமியா இருக்கட்டும் விசேஷோஸ்தி ஒரு வித்தியாசமும் இருக்கப்படாது. மகாலட்சுமி தாயாரை எப்படி கவனிச்சுக்கிறோ அப்படி பார்த்துக்கணும் பெண்களை. அந்த வீட்டு பெண்ணானவள் அவளுடைய கண்ணத்திலிருந்து கண்களை கீழே விழுந்ததே ஆனால் தேவதைகள்லாம் அங்க விட்டு ஓடி போயிடலாம். இத பாடம் சொல்ற அந்த கிறிஸ்டின் சொல்றான், இனி எங்க ஓடி போயாச்சிருக்கலாம், என்ன விவகாரம் போயாச்சிருக்கலாம், என்ன பண்றது? ஏன்னா அந்த பெண்ணுக்கு அவ்வளவு ஒரு கௌரவம் மரியாதை இருந்த போதிலும் அவ வாழ்க்கையில அவள் சமைக்கக்கூடியதான பாரம் என்னன்னா நீங்க எதிர்பாராத அளவுக்கு பாரம். கடைசி வரைக்கும் சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு கல்யாணம் ஆன பிறகு அதற்கு பிறகு குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் அம்மா தான் பண்ணணும். அதுலயும் ஒரு பெண் குழந்தை சொன்னா மறுபடியும் அந்த பெண் குழந்தைய வளர்ச்சியெல்லாம் அம்மாக்கிட்டதான் இருப்பாங்க. எல்லா அப்பாயிட்ட செல்லமா இருக்கா, எதுக்கு என்ன அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும். அது விவகாரம் என்ன, தன்னை பத்தி சொல்லிட்டு யாருக்கு சொல்லணும், அம்மாக்கிட்ட தான் சொல்லணும், வேற வழி இல்லை. அப்படி ஆரம்பி அதுலயும் சின்ன வயசுலயே அம்மா ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நேற்று கிளாஸ்ல சொன்ன பார்த்தா ராகம் லவ் யாருக்கு சொல்லுவா, அவளுக்கும் கஷ்டம் அவளுக்கு கஷ்டம், அவளுக்கு அதிகமாக கஷ்டம். இன்னும் வயசாயிடுது. வயசான வந்து சாரீரிகமான கவலைக்கு பசங்கள் குழந்தைகள் பேரங்கள் பேசிகள் அவளுக்கெல்லாம் மரியாதை சர்வ் பண்ணணும். கடைசியில் தனக்கு எது வரணும்னு சொன்னா அது வராது.
வீட்டுக்குள்ள அழகா சமைச்சிருக்க, எல்லாம் பண்ணிருக்க, அது சாப்பிடுறதுக்கு வந்து முதல்ல நீங்க சாப்பிட முடியாது, சாப்பிட மாட்டா. சமைக்கிறப்ப நான் வடை உள்ள போட்டுள்ள தப்பான்னு கேட்கல, தெரியாது. இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சிருக்கேன், இது பார்த்துதான் கேட்காது, நான் சமைக்கிறதுக்கே போல சாப்பிடுவோம் வச்சுக்கோங்க. ஆனா விவகாரம் என்னங்க, எல்லோருக்கும் பரிமாறுவது சில சமயத்தில் இருக்கவே இருக்காது. ஏன்னா நாம இன்னைக்கு எப்படி சாப்பிடணுங்கிறது வழக்கத்தை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. முதல்ல சாப்பிடுறவா என்ன பண்றா தெரியுமா, நான் எல்லாத்தையும் சாப்பிடுறான், ரொம்ப நல்ல ஐட்டம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிடுறான். ஆனா கொஞ்சம் பார்க்கணும் பின்னால இருக்கா. அதுக்காக என்ன சொல்லிருக்கு தெரியுமா, நான் சாப்பிட்ட ஆகாரத்தை 2ஆ பிரிச்சு முதல்ல ஒரு பாதிக்கா பரிமாறணும். எப்படி பரிமாறணும்னு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் போட்டுக்கணும். ஆகாரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பரிமாறப்பவே நீங்களே சொல்லிவிடணும், கொஞ்சமா போடுங்க, இது போடுங்க, அது நல்லா இருக்க போடுங்க. இலைய போட்டதை தூக்கி போட்டுறது பரிமாறம் பண்றது, இது பண்றது தப்பு. கடைசியில என்ன, சில சமயத்துல அந்த அம்மாக்கு எது பிடிக்குமோ அது வேணும்னு சொன்னா அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். எப்படி இருக்கு பாருங்க, காலம் இருந்து சமைச்சு சமப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி எல்லாரும் கூட தனக்கு இல்லாத போனா அந்த மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இதெல்லாம் உங்களுக்கு வரையாதுன்னா சமையல் பக்கத்துலயே போறது இல்லையோ. சமையல் மட்டும் போடுபடுத்து, உப்பு ஜாஸ்தி, பெருங்காயம் போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்து இருக்கும். உங்களுக்கும் நல்ல குணங்கள் இருந்திருந்தா வாழ்க்கை நல்லா இருந்திருக்குன்னு நம்ம மனசுல நினைச்சுட்டு இருக்கா ஒண்ணு. அப்ப என்ன செஞ்சும் அதுக்கு தகுந்ததான ஒரு ரிவார்டை கிடைக்காம இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுறா. இதுதான் பெண்களுடைய ஒரு வாழ்க்கை. இது இந்த ஊர்ல இல்ல, எந்த ஊர்ல இப்ப இல்ல. அப்ப நீங்க என்ன லிபரேஷன் மூவ்மெண்ட் போட்டா அது சொல்லி இது சொல்லி என்ன பண்ணினாலும் ஒன்னும் சாதிக்கவே இல்லை, துன்பம் தான் ஜாஸ்தியா. 2 பேரும் உத்தியோகத்துக்கு போறேங்க, நிறைய சம்பாதிக்க இருந்த போதிலும் வீட்டுக்கு வந்த பிறகு எப்படி இருக்கணும், காலம் வீட்டில் ஆண் படுத்துட்டு இருக்கான். இது பெண் என்ன பண்றா, வந்து சமையல் கட்டில போய் டீ போட்டு தானே சாப்பிட்டா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படித்தானே இருக்கு. இல்ல நான் ஒரு வேலைக்காரியை வச்சுருக்கேங்க, பழைய நாள்லயே ராஜாக்களுக்கே இந்த வேலைக்காரி கிடைக்கல. அதனாலதான் என்ன பண்ணினா, பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறப்ப இது எல்லாத்தோட 4 தோழி கூட்டம் அனுப்பிச்சா, மந்தரை இப்படிதான் அனுப்பிச்சா கைக்கு. அப்புறம் என்ன பாரு. அதனால நீங்க என்னமோ நினைக்கிற காசு இருந்தா எல்லாத்தையும் அடைஞ்சு விடலாம், ஒண்ணும் நடக்காது. காசுங்கிறது மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு சாதனை தவிர அந்த சாதனை எப்பொழுதும் வேலை செய்யணும்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன வேணும் உங்களுக்கு, அதெல்லாம் பகவத் அனுகிரகம். அது கண்ணுக்கு தெரியாது, அந்த பகவத் அனுகிரகம் இருந்தா தான் என்ன. அப்படி பிறந்ததிலிருந்து இருந்து கடைசி வரைக்கும் உங்களை விட அதிகமான துன்பம் அந்த சைட்ல இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதனால்தான் ஒரு தைரியமா ஒரு டெசிஷன் எடுக்கிறது, இப்படித்தான் நான் பண்ணுவேன்னு சொல்றது குருடாடால் எப்படி முடியுதோ அப்படி திருடாட முடியல. ஏன்னா யாருக்கும் கோபம் வராம நடந்துக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகண்டே இருக்கணும் எனக்குரியதான ஒரு நிர்பந்தம் இருக்கு. அந்த நிர்பந்தத்தினால எந்த சமயத்துல அவ எப்படி நடந்துப்பான்னு உங்களுக்கு தெரியும், எப்படி பேசுவாங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அதனால அவளை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. எது ரொம்ப கஷ்டமா இருக்க, ஒரு ஸ்திரீகளுடைய ஒரு வாழ்க்கை அது எப்படி எந்த சந்தர்ப்பத்துல மாறுங்கிறது உங்களால முடிஞ்சுக்கணும். உங்களால இல்ல, இன்னொரு பெண்ணாலே முடியாது. இப்ப என்ன சொல்றேன், ஸ்திரீகளுடைய மனசுல என்ன இருக்கோ தெரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப ஆழம் கதையெல்லாம் பேசுறோம். அது இல்ல, தத்துவம் என்ன, அவளுடைய வாழ்க்கையினுடைய சிஸ்டமே அப்படி இருக்கு. சரீரம், மனசு, பரிசரங்கள், இவை 3 பார்க்கணும். சரீரம் உங்க சரீரத்தை விட அவ சரீரத்துல கஷ்டம் ஜாஸ்தி. அதே போல மனசுன்னா நீங்க உங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க, நான் போயிட்டு எங்க காரியத்தை நான் பாத்துக்கிறேன், முடிஞ்சா இன்னொரு ஹெல்ப் பண்றேன். இது உங்களுடைய சரித்திரம். ஒரு பெண்ணினுடைய சரித்திரம் என்னன்னா, நான் எப்பொழுதும் எல்லோருக்கும் சகாயம் பண்ணி எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம், அப்பதான் நான் சௌக்கியமா இருக்கணும். இல்லைன்னா ஊர்ல இருக்கிறவாளுக்கு வெறும் வாயம் நின்றுட்டு இருப்பா, அவங்க வேற கிடைச்சிருக்கவாங்க. ஆனா அவசியமா பேசணும்.
அதுக்கு மேல படிச்சா எழுதி படிக்கிறேங்க அப்படின்னு படிக்காத போனா நிபுணர் நம்ம படிக்க தெரியுங்க, இப்படி பேசினாலும் அப்படி பேசலாம் அப்படி இருந்தாலும் உலகத்தந்தைய வாழ்க்கை. ஆகையால் உலகத்தில் நிஜமா கட்டமானது என்ன? அதான் சொல்ற ஸ்ரீகரிகம். இப்ப புரியுது விவகாரம் என்னன்னு ஏதோ அவ அப்படி பண்ணினா இப்படி பண்ணினான்னு சொல்றது இல்ல. பேசிக்கலி நாட் ஆன் ஈக்குவல் ஃபூட்டிங்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனாலதான் என்ன சொல்லிருக்காரு மனோ நஸ்ரீ சுவாசம். அது சொன்னது என்னன்னா அவன் இண்டிபெண்டன்ட் இல்லேன்னு சொல்றாரு, டிரான்ஸ்லேட் பண்றா, அது தப்பு. எப்பொழுதுமே அந்த அம்மா 4 பேருக்கு சகாயம் பண்ணணும்னு இருந்துருக்காங்கிற விவகாரம் தான். முதல்ல அம்மா அப்பாவுக்கு சகாயம் பண்ணிட்டு இருந்தா, கல்யாணம் ஆன பிறகு ஆத்துக்காரர் அந்த குடும்பத்துக்கு சகாயம் பண்ற. கடைசியில் என்ன தெரியாது, யாரு அப்பா கோபம் வந்து வெளியில போனாலும் அம்மா பக்கத்துல வந்து வயசான காலத்துல குழந்தைக்கு சௌக்கியம் நம்ம பக்கத்துல சௌக்கியமா இருக்கணும். நான் தான் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பண்ணியாச்சு, இதுல நீங்க தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாளவா? 85 வயசானாலும் தள்ளாம இருந்தாலும் காலம் அது எழுந்து மாட்டு பொண்ணுக்கு எழுதுறதுக்கு முன்னாலேயே தான் எழுந்து காப்பி போட்டு ஆட்டுக்காரன்னு கொடுத்து தானும் சாப்பிட்டு வச்சுக்கிறேன். அதனால கூட பொறுத்தல் இருந்தா என்னன்னா போட்டு வச்சிருக்கேன், மாட்டு பொண்ணு எழுந்துக்கிறப்போ வரப்போ. இந்த அபிப்பிராயம் உங்களுக்கு வருதோ? கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு டெலிபோன் பண்ணி காபி உங்களுக்கு மட்டும் வர வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த கப்ப அங்கேயே வச்சுட்டு போறாதீங்க. இது யாராவது சொல்லி கொடுத்தாரா? அப்படி ஒரு ஸ்திரீன்னு சொன்னா அது நமக்கு சமானம் சமானம்னு சொல்றதே தவிர சமானமா நீங்க வச்சுக்கணுங்கிறதும் வேணும். அதனால அவருடைய சரித்தம் இன்னது என்று சொல்ல முடியாது, கஷ்டமான சரித்தம். ஸ்ரீகரிதம் கஷ்டதுரஹ யோன கண்டிதேன. கஷ்டதுரஹ யார் கெட்டிக்காரன்? யோன கண்டிதேன. அவ இப்படி பாடுபட்டு இருக்கிற காலத்துல, இவ்வளவு சிரமம் பண்ணி உங்களுக்கு சகாயம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்துல அவளிடத்துல ரொம்ப கோச்சுண்டு அவளிடத்துல சிரமப்பட்டு இல்லாம இருக்கான் பார்த்தீங்களா? அவன் யோ நகண்டிதேனா. நகண்டிதான்னு சொன்னா அவ சொன்னதான விவகாரங்கள் அவளுக்கு மயங்கி போறான்னு ஒரு அர்த்தம் ரொம்ப பேர் சொல்றான். எல்லோரும் யாருக்கும் மயங்கிறது இல்லை, அது ஏதோ ஒரு கட்சி. அது எப்ப ஒரு சின்ன வயசுல ஒரு 19-25 வயசுல அந்த சந்தர்ப்பத்துல எப்படின்னா கர்ப்பவீது அப்சராயத்தைன்னா பெண் கல்வியா இருந்தாலும் அப்சரஸ் மாதிரி அழகா காணப்படுவாள். அதனால ஒரு சந்தர்ப்பம் தான். ஆனா அதுக்கு பிறகு என்னன்னா உலகம் தெரிஞ்சது ஒரு பெண்ணுன்னு சொன்னா அவளுக்கு வசமாறதுங்கிற அர்த்தம் இல்ல. அவ இப்படி எந்த சந்தர்ப்பத்திலையும் எப்பொழுதும் இன்னொருத்தருக்கு கஷ்டம் இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கணும், எல்லோரும் சௌக்கியமா இருக்கணுங்கிற எண்ணத்துல அவ வாழ்க்கையில ஒவ்வொரு கடமும் நடந்துட்டு இருக்கிற காலத்துல நீங்க அவளுக்கு ரொம்ப அடிமையாயிடுறேன், அவள் சொன்ன மாதிரி ஆயிடுறேன், அவள் மாசோவர் பண்றான்னு நினைக்கிறேன் பார்த்தல. இது இல்லாம சத்துரகாரியாருங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லோரையும் சமமாக பார்த்துக் கொள்றவன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் துக்கம் வாழ்க்கையில நிஜமா கஷ்டம் இருக்கு. உடம்பு வந்தா கஷ்டம் தான் சொல்லுது, காசு இல்லாத போனா கஷ்டம்னு சொல்றா சிலரு. இன்னொரு சில பேர் நமக்கு அவமானம் வந்தா கஷ்டம்ங்கிறா, அதெல்லாம் கஷ்டமே இல்லையா. எது வாழ்க்கையில கஷ்டம்? அசந்தோஷ. எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலை இருக்கிறதுல இதான். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த பிசினஸ் பண்றேன்னு ஆரம்பிக்கிற பாருங்க, யூத் வயசானவளுக்கு தெரியும். ஒரு 10-15 வருஷம் இந்த பிசினஸ்ல இருந்தவா அவளுக்கு தெரியும். நஷ்டமா சரி, சுகமா சரி, அவள் வாழ்க்கை போயிட்டே இருக்கு. 4 பேருக்கு ஏதோ சகாயம் பண்ணுது, எது கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியாது அப்படின்னு இருப்பா. ஆனா புதுசா ஆரம்பிக்கிறேன் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிற பட்சத்துல பேங்க்ல போய் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் போட்டு லோன் போட்டு அது பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா. இவன் என்னன்னா எதிர்பார்க்காது, நீங்க 10 லட்சம் கேபிட்டல் வச்சோம்னா அது வரது 20 லட்சம் ஆக்கணும் 2 வருஷத்துக்குள்ள. அந்த பேங்க் தெரியாத நான் சிந்தா பையா இருக்கிறத என்டிஏங்கிறான், நான் பாதிக்கிறான். அதான் அவனுக்கு இருக்கு, எல்லா காசும் வச்சுருக்கான்.
இருந்தாலும் விவகாரம் என்ன, காசு கொட்டி போட மாட்டேங்கிறது அவருக்கு. ஆனா இவன் என்ன பண்றான், அது பண்ணு இது பண்ணு உலகத்தையே மாத்தி விடுதேன்னு சொல்றான். அப்படியே லாபம் வந்ததே ஆனால் அதோட சந்தோஷப்படாது. இதோட இன்னும் லாபம் வரும், அடுத்த வருஷம் இன்னும் வந்தது, அதை விட இன்னும் வேணும். இவனுக்கு வாழ்க்கையில திருப்தியே இல்லை. ஆரம்பிச்சு இவன் தான் உலகத்தையே கிடைப்பான். ஏன் தெரியும், நான் ஆபீஸ்ல இருக்கிறதுன்னா ஒரு 10 மணி நேரம் இருந்தா போறாது. தூங்குற சமயத்துல தூங்குறது கூட அங்கேயே தூங்குறவா சில பேர் இருக்கான். என்னன்னா அந்த பணத்துக்கு மேல அவ்வளவு ஏறி இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவு சம்பாதிக்கணும், எல்லாரோட வசதி ஆகணும் இப்படின்னு சொல்லி கடைசியில ஒண்ணு சம்பாதிக்கிற. ஏன்னா வியாதியதான் சம்பாதிக்க. இந்த சரீரம் இருக்க நமக்கு ரொம்ப வேண்டி இருக்கு. இந்த சரீரத்துக்கு அதிகமாக சிரமத்தை கொடுத்து அதை பாழாக்கப்படாது. சரீரமாக்கியம் கரு தர்ம சாதனம், இதுக்குன்னு ஒரு ரெஸ்ட் பகவான் கொடுத்துருக்காரு. இங்க சும்மா இருக்க மாட்டேன்னு நினைச்சதுன்னா போர்ஸ்ஃபுல்லா தூக்கத்தை கொடுத்துருக்காரு. ஒரு நாளைக்கு சிரமமா இருந்ததே ஆனால் நீங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு அப்படியே உட்கார்ந்தே தூக்க விட்டுருவாரு. சில பேர் உட்கார்ந்துட்டே குறைக்க விடுறாங்க, கிளாஸ்லயும் விடுவா. ஆனா விவகாரம் என்னங்க, ஆனா இது ஏன் சொல்றது, சரீரத்தினுடைய கர்மம். அது சரீரம் என்ன ரொம்ப சிரமப்பட்டு போயிடுச்சுன்னா உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க மனசை ஆட்டோமேட்டிக்கா இதயத்துக்குள்ள போயிடும். அப்படி அந்த சரீரம் இருக்குமே, ஆனால் இந்த சரீரத்தை கெடுத்து சீக்கிரமாகவே அவனுக்கு நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், எல்லாரோட ஒன்னா போயிடணும். அது அவன் கொடுக்கிற 108 லிஸ்ட்ல நான் நம்பர் 1 இருக்கணும் எப்போதுமே. இவன் ஒரு வேலையும் பண்றது இல்ல. கார் ஏறினா இவன் கம்பெனி முன்னால் வருது, கார் இறங்கி போயிடுதுன்னா கம்பெனி பஸ்ஸா இருக்குது, நீங்க 18 படி கீழே போயிட்டான். இவன் ஒண்ணும் பண்ண தூங்கி எழுந்தான், அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. இது லோகத்துல பார்த்துட்டே இருக்கும் விவகாரம் முழுக்க. ஆனா என்ன ஆச்சுன்னு, இந்த மனசுல இருக்கிறதோட போடுங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தா கஷ்டமா இருக்கா. அது இல்ல, அது இல்லாத வரையிலும் நீங்க சுகமா இருக்க முடியாது. மனுஷனுக்கு என்ன வேணும், முக்கியமாக இருக்கிறது போரும் எனக்கூடியதான எண்ணம் வேணும். அதுக்கப்புறம் இருக்கிறது போரும்னு நீங்க முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இது ஜனங்கள் இப்ப என்ன பண்ற, மாடர்னா MBA படிச்சுட்டு அவ என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமா, நான் மனுஷனுக்கு ஒரு காரியத்துல முன்னுக்கு வரணுமே, ஆனா அவன் மனசுல மேல வரணும் மேல வரணும்னு என்ன இருந்துட்டே இருக்கணும். அதான் உங்களை கையில் போறதுக்குள்ள பண்ணிட்டே இருக்கணும். இது நீங்க நான் சொன்னேன் பகவான் ராமையே பிரவர்த்தகா ரஜோ குண சமுத்பவா அது சொல்லிட்டார். ஆனா அவரே சொல்லிருக்கார், இப்படி நீ அலைஞ்சுட்டே இருந்தேன்னா கடைசியில பேயா பறக்க போறீங்க. வெளியே பகவத்கீதை தவிர நல்ல புத்தகம் கிடையாது. எப்படி வைக்கணும்னா கீதை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். இது நட்டான் அச்சேதான் தருவார், அவன் நாசமா போயிட்டான் தருவார். வழிய முடியுமா நல்ல கலந்து பண்ணணும். பகவத்கீதை ஏதோ என்னன்னு படிக்கக்கூடாது, அப்படியே ரசிச்சு படிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பாராயணம் பண்றோம், ஒவ்வொரு ஆங்கில என்ன பண்றாங்க. முதல்ல சங்கா சஞ்சாயதே காமா, காமா குரோதோ விஜாயதே, குரோதா கௌதி சமோக, சமோகா சுதீபிரமா, சுதிபிரம்சா புத்திநாத. புத்திகிட்டா போயிட்டா, இதை விட பெரிய விஷயம் இருக்கா. அதுக்கப்புறம் புத்திநாதா பிரணசே, அதுக்கப்புறம் எதுக்கும் உபயோகம் வக்கு இல்லாம போயிட்டான். தஞ்சாவூர் பாட்டையில எதுக்கும் வக்கு இல்லாம இப்படி வர விட்டு தஞ்சாவூர் கேட்காங்க. அது தெரிய ஆனா விவகாரம் இப்படியே. அப்ப என்ன லோகத்துல ஒரு மனுஷனுக்கு என்ன ஆச்சு, தான் சரீரத்தையும் காப்பாத்துக்கல, பணம் பணம்னு அரைஞ்சா அந்த பணமும் இவனுக்கு நிஜமா சுகத்தை கொடுத்த. பணமானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாதனை ஒழிய சுகம் இல்லை. சுகத்துக்கு சாதனம் சுகம் இல்லை, கவனிச்சுக்கணும். சுகமானது எங்க இருக்க, உங்க இடத்துலதான் இருக்கு. சுகம் எங்கே இருக்க, சுகத்துக்காக அலைகள் காலம் இருந்து இங்கே போறேன் அங்கே போறேன், அவளோட பேசுறேன் இவாளோட பேசுறேன், இங்க எங்கேயுமே சுகம் இல்லை. ஏன்னா ஒருத்த பேசுறப்ப உங்களோட சோத்திரமும் பண்றா, உங்களோட வையவும் வையணும். சில சமயத்துல இருக்கு, சில நேரத்துல ஒரு வார்த்தை பேசினா மனசு தைக்கிறது. ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனே சில சமயத்துல அப்படி ஆகும். ஆனா அது இல்ல, நிஜமான சுகம் எங்க இருக்குன்னு நீங்க தூங்குற எழுந்துக்கிற அப்ப கேட்கிறேன், எப்படி தூங்கினேன், சுகமஹமஸ்வாப்தம், நிம்மதியா தூங்கினேன். எல்லாரும் சொல்றேன். என்ன பண்ணா பெரியவா அல்லது வயசான பாட்டியோ
புருஷனும் ஆனா எல்லாம் இதே ஆன்சர் தான். 10 நிமிஷம் தூங்கின பாருங்க, எப்படியும் லைட்டுங்கிறான். அப்பதான் சரி ஒரு 4 கிலோ குறைஞ்சு போயிட்டா அவன் சொல்றான், லைட்டா போயிட்டாரு, பாடி எல்லாம் ஒன்னும் நீட்டா இருக்கு, பரவாயில்ல, இப்படியே இருந்தா தேவையில்லைங்கிறான், ஒன்னும் லைட் ஆகல. ஆனா விவகாரம் என்ன, சரி இருக்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு இதுவும் வந்துருக்கு, எனர்ஜி வந்துருக்கு. அந்த சுகமக மத்வாப்தம், அந்த தூக்கத்துல சுகத்தை அனுபவிச்ச காரணி சொல்றல, இந்த காசு கொடுத்து வாங்கிக்கலாம் இல்ல, உங்களுக்கு பிடிச்சதான பதார்த்தத்தை சாப்பிட்டதுனால வந்ததா, நல்ல ஆடைகளை தரிச்சதுனால வந்ததா, இல்ல நல்ல சென்ட் போட்டுறதுனால வந்ததா, இல்ல 10 பேர் ஸ்தோத்திரம் பண்ணினதுனால வந்ததா, எங்க வாங்கினது? ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கிடைக்கவே இல்லையே சொன்னா அப்படியே ஒரு ஆனந்தம் இவனுக்கு. 4 தடவை தோற்றுனா பழைய இடிக்க போறதாய. ஆனாலும் விவகாரம் என்ன, நம்மள சொன்ன பார்த்தேன், இந்த ட்ரெஸ்ல பாருங்க நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. சில பேர் கேட்கிறாங்க, இந்த ட்ரெஸ் நன்னா இருக்காங்க, இன்னும் மண்டு தெரியாம இன்னும் நன்னா இருக்க ட்ரெஸ்ஸும்பா, அது பிரயோஜனம் இல்ல, நன்னா ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லணும். இந்த ட்ரெஸ்ல நீங்க நல்லா சோபிக்கிறேன்னு சொல்லணும். விவகாரம் நான் சொல்லல, காளிதாசன் நாடகத்தை வச்சிருக்கான். விவகாரம் என்னன்னா எப்படி சொல்லணும், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லணுமா. என்ன ட்ரெஸ் நல்லா இருந்தா எனக்கு என்ன லாபம், நீங்க போட்டுட்டீங்க இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட்டபிளா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஈகோ சாட்டிஸ்பாக்சன் வருமா. போட்டோம் அது நமக்கு வேண்டாம், எங்கேயாவது அப்ளை பண்ணி ஏன வெளியே போறேன். ஆனா என்ன விவகாரம் வந்திருக்கு அப்படின்னா, மனுஷனுக்கு வேண்டியது சாட்டிஸ்பாக்சன். சாட்டிஸ்பாக்சன் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு, எனக்கு வந்து சார் நான் 10 லட்சம் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்க போறோம் அப்படின்னு இருக்காதேன்னு சம்பாதிச்சோம்னா உனக்கு வேண்டியது வந்துருக்கோம் இல்லையா, இனிமேல என்னங்க எதிர்பாராம காரியத்தை பண்ணு. இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு எதிர்பாராம அவளுடைய காரியத்தை பண்ணுவோம். உங்க மதத்துல என்னைக்குமே எக்கனாமிக் ஸ்லோ டவுன்ங்கிறது கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஆனப்ப வெறுமனை உட்கார்ந்துருக்கான்னு சொல்லவே இல்லை. என்ன பண்ண அதுக்கப்புறம் வேற பண்ண எந்த காரியம் பண்ணினா உன் மனசுக்கு நிஜமான சந்தோஷத்தை கொடுக்கறத அந்த காரியத்தை பண்ணிட்டே யோசனை நீங்க எப்போ நிறுத்திட்டோம்னா, ஒரு வயர் தான் கொடுத்துருக்க, 2 கையை கொடுத்துருக்க, 2 கையை தான் வேலை செய்யறதுக்கு. அப்போ விவகாரம்னா பண்ணிட்டே இருக்க. பண்ணும் பொழுது இதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பணம் வரணும்னு எதிர்பாராத. எதிர்பார்த்தேன்னா அது வரலைன்னா என்னாச்சு, அனாவசியமா மனசு கஷ்டம். மனசு கஷ்டம் வந்து அதான் டிப்ரெஷன். டிப்ரெஷன் என்ன, இந்த செயலானது இப்படி இருக்கணும் என்று எதிர்பார்த்தது அது அப்பொழுது அவனுக்கு கிடைக்கலன்னா அவன் மனப்பான்மைக்கு டிப்ரெஷன். நிறைய பதங்கள் உபயோகம். வாட் இஸ் டிப்ரெஷன் தெரியாது. டிப்ரெஷனுக்கு ஆப்போசிட் என்ன, ஆபரேஷன். டிப்ரெஷன் என்னது, ஏன் வருது டிப்ரெஷன்? பணக்காரங்க ஏழைகள் எல்லோருக்கும் வரும். ஆனா என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் இப்படித்தான் இருக்கணும் என்ற கருதி அதை நினைக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அதுக்கு மாறுதலாக நடக்குமே. ஆனால் அழகா இப்படி ஆயிடுதுன்னு கவலைப்படுது. இந்த கவலைக்கு டிப்ரெஷன். இது கவலை என்ன பண்ணிட்டு ஆக்சுவலா இந்த இடத்துக்கு போன கவலைன்னு, கவலையானது மனுஷனுடைய மனசை கடிச்சு சாப்பிடணும். மனசு சாப்பிட்டது மனசு குறைஞ்சு போகுது. ஏன்னால் மனசுல என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா அந்த மனசு வேலை செய்யறது நிறுத்திடுது. வேலை செய்யறது நிறுத்திடுச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சிரமம் உண்டாகும். அதனாலதான் டிப்ரெஷன் முதல்ல தீர்ப்பது. யாரு அது மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டிப்ரெஷன் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா, நான் தூக்க மாத்திரை கொடுப்பேன். தப்பு இல்ல, அவனுக்கு தெரிஞ்சு வரும். ஏன் மூச்சுன்றதா மனசு அதையே கருதுண்டே. அந்த மனசுடைய சுபாவம் என்னன்னா, எது நினைக்கப்படாதோ அதை நினைக்கிறதா மனசுடைய சுபாவம். இது நினைக்க கூடாத விஷயம். ஏன் இது மனசை சாப்பிடும், மறுபடியும் அந்த மனசு அதையே நினைக்க. டாக்டர் என்ன பண்றான், இந்த மனசை எனக்கு தெரியல எங்க இருக்குன்னு, அது எப்படி ஆபரேட் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியல, அட்லீஸ்ட் அந்த மனசை வேலை செய்யாம நிறுத்துவோம் அப்படின்னு தூக்க மாத்திரை கொடுத்துருவோம். தூக்க மாத்திரை கொடுத்ததுன்னா என்ன ப்ராப்ளம் சார் இருக்கட்டுமே. தூக்கமானது மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் மேக்சிமம். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் மேக்சிமம் தூக்கம். அதை விட அதிகமாக தூங்கினீங்கன்னா
இந்த சரீரத்துக்கு லூப்ரிகேஷன் போயிடும். அது வேலை செய்யாம இருக்கும். உங்க ஸ்கூட்டரையோ காரையோ அது எடுக்காம ஒரு 6 மாசம் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வேலை செய்யாது, எல்லாம் கையில. அதே மாதிரியே நம்ம சரீரத்துக்குள்ள எல்லா பகுதிகளும் அது அப்படியே ஸ்ட்ரிக்டா இதாகிடும். அதுக்கப்புறம் அதை வேலை செய்யறதுக்கு வேற மருந்து கொடுக்கணும். அதை வேலை செய்யறது காலமுறையில இந்த 4 மணிக்கு ஓடணும். ஓடுனா கால தங்கினா வேலை செய்யும், அது வேலை செய்யும். அதனால ரொம்ப தூக்கமும் கூடாது. அதனால மனுஷன் என்ன பண்ணணும், நீங்க வேலை செய்யுங்க. அது எவ்வளவு பலம் வருது, பலம் வந்தா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லல. அந்த பலத்துக்கு பலத்தை இவ்வளவு வரணும்னு எதிர்பார்க்கறது நிறுத்திடுங்க. முதல்ல எதிர்பார்க்க சொல்லியிருக்கேன். எவ்வாறு ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் இது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்க அதுக்கு வேண்டியதான முயற்சி எடுத்துன்னு பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நான் பண்ணக்கூடியதான சேவைகளும் லோகக்ஷேமத்துக்காக பண்ணிட்டு இருக்கேன், பகவானுக்காக பண்ணிட்டு இருக்கேன். பகவான்னா யார்கிட்ட கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரிஞ்சா அவர் பகவான் இல்லை, அது ஞாபகம். பகவான் என்னைக்கும் யாருக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டார், தெரிஞ்சா அவர் பகவான் இல்லை. இன்னும் துருவசுவாமிக்கு பிரத்யட்சமான நரசிம்ம சுவாமி நேரா அப்படியே தூக்கி கொண்டு விட்டாருன்னு சொல்றேன். கதையா? கதைன்னா நடக்காத விஷயம் இல்ல, கதையா இல்ல, அது உண்மைதான். ஆனா விவகாரம் என்னல்ல, துருவசுவாமிக்கு பிரத்யட்சமானான்னு சொன்னா யோகத்தினால பிரத்யட்சம், தபத்தினால பிரத்யட்சம். உங்களுக்கு இருக்க பிரத்யட்சமாக தபஸ் பண்றாரு. பிரகலாதருக்கு பிரத்யட்சமானா லோகக்ஷேமத்துக்காக பண்ணணுங்கிறத பண்ணினார். அந்த சந்தர்ப்பத்தில் அவைகளுக்கு வரலாம். ஆனா சாதாரணமாக பகவான் பிரத்யட்சமாக மாட்டார். ஏன்னா அப்பிரத்யக்ஷோஹி ஈஸ்வரா, அந்த சாஸ்திரமே சொல்றோம். அப்ப விவகாரம் என்ன, அந்த பகவானே இப்படி பிரத்யட்சமாக மாட்டாருன்னு ஒருத்தான தபஸ் பண்ணிட்டே இருந்தார். ஒரு 20 வருஷம் விடாம பகவான தபஸ் பண்ணிட்டே இருக்க. அவருக்கு என்னமோ அதுல மனத்தை வைத்து போயிட்டு தபஸ் பண்ணிட்டே இருக்க. அந்த ஊர்ல இருக்கிற கிராமத்துல பசங்கள்லாம் என்ன பண்ணிட்ட, தாரியும் வீட்டு விட்டுட்டு ஏகாதவா தபஸ் பண்ணிருக்காருன்னு குழந்தைகள்லாம் சேர்ந்து இது பண்ண ஒவ்வொன்னா கல் அடிக்க வீட்ட ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு தபஸ் நடக்க அதையும் வேற எங்கேயாவது போகணும், நாங்க வேற எங்கேயும் இது போல அழகான சன்னிவேஷம் ஏற்படாது. என்ன பண்றது, ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன். அவளை கொண்டு காமிச்சார, ஏன்னாப்பா நான் உங்க வழிக்கு வரலையே, நீங்க பாட்டுக்கு விளையாடிங்கோ, நான் தபஸ் பண்றேன். எதுக்காக தபஸ் பண்றேன், பகவானுக்காக தபஸ் பண்றேன். ஏன் பகவான பாக்கணும்னு நான் சொல்லிருக்கேன். ஏன் பாக்குறது என்ன, அவர்தான் பிரத்யேகமாக மாட்டாருன்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் தபஸ் பண்ணிட்டேன். என்னைக்காவது பிரத்யேகமாக வருவோம்னு தபஸ். அந்த குழந்தை எல்லாம் பார்த்தாலும் விடல, இவரை கால் அடிக்க ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நாளைக்கு கதறி அழுதானா பகவானுக்கு முன்னால, இன்னையே இப்படி பண்ணிட்டு இருக்கேன், உமக்காகத்தானே தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த குழந்தைகள்லாம் என்ன ரொம்ப இம்சப்படுத்திட்டு இருக்காள, நீங்க எனக்காக அவளுக்கு பிரத்யேகமாயிருந்த, எனக்கு வேண்டாம், எனக்காக அவளுக்கு பிரத்யேகமாயிருக்கணும்னு பகவான் சொன்னார். அவ கொஞ்சமே பண்ணலையே, நான் எப்படி பிரத்யேகமான ஒரு கர்மா பண்ணினா அதுக்கு என்ன பலனா கொடுப்பேன், அவ ஒண்ணுமே பண்ணலையே. இல்ல நான் பண்ணிருக்கேன்னு இந்த தபஸ்தோல நீங்க எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம், அவளுக்கு பிரத்யேகமாக. சரியா அடுத்த நாள் விளையாட்டுக்கு வரப்ப அங்க எப்படி பரமேஸ்வரன் அப்படியே சூழ பாருங்க நிக்கல, நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனப்பறம் போயிட்டார். அவர் முன்னாடியே சொன்னார், ஒன்னும் சரியாது. அடுத்த நாள் என்ன ஆச்சு, மறுபடியும் ஒரு நாள் கல்ல விஷயம், ஏண்டாப்பா உங்களுக்கு நேற்று பகவான் சொல்லலையான்னு. யாரோ வந்தா ஆனா நீங்க தானே சொன்னேன், கண்ணுக்கு தெரிஞ்சா பகவான் இல்லை, நீங்க சொன்ன வார்த்தை தானே. அப்ப விவகாரம் பகவான் என்ன ஆயிடுச்சு, இப்படி இவர் அவளுக்கு பிரத்யேகமான திருந்தலையே, நான் அன்னைக்குதான் சொன்ன, திருந்தது திருந்தாம இருக்கிறதுன்னு அவருடைய மனசு. டோட்டலா நீங்க பண்ணீங்கன்னா எங்க வஸ்துக்காக காரியங்கள் ஒண்ணு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷத்தை நீங்க பயன்படுத்திக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம், அந்த வேலைக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்பும் வேண்டாம். வந்த வேண்டாம்னு சொல்றாரு, ஒரு பிசினஸ் பண்ணி அது வந்தது, சந்தோஷமா ப்ராஃபிட் வந்தது, தூக்கி குப்பையில போடுங்க சொல்லலையே, ஆனா வரலைன்னா அதுக்காக டிஃபரன்ஸ் ஆகல. உங்களுக்கு அந்த எதிர்பார்ப்புங்கிறது டிரைவிங் போர்ஸா இருக்கக்கூடாது. டிரைவிங் போர்ஸ் செல்ஃப் மோட்டிவேஷனா இருக்கணும். மோட்டிவேஷன் இன்னொருத்தர் பண்றாரு நல்லோட உங்களுக்கே இருக்கணும். நான் மனுஷனா பிறந்திருக்கேன், பகவானுக்கு 2 கை கொடுத்துருக்கேன், 2 காலை கொடுத்துருக்கேன்,
நான் கடைசி மூச்சு வரைக்கும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கேன், நல்ல காரியம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இருந்தா எவ்வளவு பட்டதான கஷ்டம் வந்த போதுன்னு அதை சமாளிச்சுக்கூடிய விழுந்து வரக்கூடியதான சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு இருக்கலையானால், டிப்ரெஷன் இல்லாம இருந்தேனால், டிப்ரெஷனுக்கு காரணம் என்ன? எதிர்பார்க்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க, இது இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில பேர் சொல்ற பரமேஸ்வரன் வந்து பிரார்த்திக்கிறார், அனாயாசேன மரணம் இருக்கிறப்பவே தெரியுது, வினா தைன்யேன ஜீவனம் தேகிமா தேகிமே கிருபையா சம்போ மயி பக்திர சஞ்சலா. ஒரு டிஃபரன்ஸ் சொல்ல இருக்கிறார் இந்த ஸ்லோகம். அனாயாசேன மரணம் நீங்க என்ன சொல்றது? பகவானுக்கு சொல்றா, பிராணம் போறப்ப கவலைப்படாம பிராணம் போகணும். எப்படி அனாயாசம் உங்களுக்கு தெரியுமா? அந்த சமயத்துல என்ன ஆகும்? செத்துனா என்ன தெரியுமா? கண்ணு, காது, மூக்கு, நாக முதலிய புலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல போகும். இனிமேல கண்ணு தெரியாது, காது தெரியாது, காது கேட்காது, மூக்கு மகராது, அமையாயிடும். அதுக்கப்புறம் அந்த மனசானது பிராணனோட ஒன்னா போயிடுறது. இங்க இருக்கிற சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் ஒன்றும் தெரியாது. அந்த பிராணம் இன்னும் பாக்குறது, இன்னும் பொண்ணு வரலையே அதுக்கு அந்த அந்த மாத கண்ணுக்குட்டி என்ன ஆச்சு, பசுமாட்டு குழந்தை தத்துதா இல்லையா இப்படின்னு கவலைப்பட்டு யாரோ ஒருத்தர் வந்து 50 ஆண்டு கத்தி நான் பக்கத்துல ஓஹோ பிரசவம் ஆயிடுச்சுன்னா பிராணம் விட்டார். கண்ணுக்குட்டி மேல லவ். தன்னுடைய பெண்ணு வரைய இருக்கிற பிறகு பண்ண வச்சுட்டே இருந்த பிராணம் போறப்ப அந்த பொண்ணு வேணும், அவளை பார்க்கணும். சில பேருக்கு வயல்ல இஷ்டம், மண்ணை கணக்கு கரைஞ்ச வயல விடுவா, அவதான் பிராணம் போகும். இது கிராமாந்தரத்துல இஷ்டம். அனாவசியமான விஷயங்கள்ல ஒரு பற்றுதல் வச்சுருக்கா மனுஷன். அந்த மனசும் பிராணனோட ஒன்னா போயிடுது. தொட்டு பார்க்கறான், இது டெம்பரேச்சர் இருக்கா, உயிரோட இருக்க. அப்புறம் டாக்டர் வந்து கூப்பிடுவார். டாக்டர் வந்து பார்த்து அவர் கண்ணை திறந்து ஏதோ பாக்குற டார்ச் லைட் போடுறாரு. இப்ப போட போடாதோ, உயிரோட இருக்க போடப்பட்டார். அந்த சமயத்துல தான் போடுவாங்க. இந்த போட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு அப்பதான் ஃபீஸ் வாங்கிக்காம போயிட்டு வரீங்க. விவகாரம் என்ன ஆச்சுன்னு அது வரைக்கும் ஆன பிறகு அவ்வளவுதான் இவாளுக்கு தெரியும். ஆனா அதுக்கு பின்னால என்ன சொல்றது ஸ்ருதி, இந்த இதயத்துல 108 அபர்ஸ்கர்ஸ் இருக்கும். 101 சதங்க ஏகாக ஹிருதயஸ்ய நாட்ய சாதாம் மூர்தானம் அபிருஷ்ருதைகா. அடுத்த பிறவி நீங்க என்ன எடுக்கணுங்கிறது இப்ப டிசைட் ஆயிடுச்சு. டிசைட் ஆன பிறகு நீங்க எங்க போகணும், உங்க மனசானது மனசுதான் இந்த சரீரம் போகிறது எங்கே இருக்காது. இந்த மனசானது எந்த ஊருக்கு போகணும்? பிரம்மலோகத்துக்கு போகணுமா, இல்ல ஸ்வர்கலோகத்துக்கு போகணுமா, சந்திரலோகத்துக்கு போகணுமா, இல்ல நரகலோகத்துக்கு போகணுமா, இல்ல எங்கேயும் போகாம இங்கேயே சுற்றிட்டு இருக்கணும்? இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க. 5வது ஆப்ஷனுக்கு அந்த மோட்சம் வந்த வாழ்க்கை அங்கேயே போறது இல்லை. குடம் உடஞ்சா குடத்துல இருக்கிற ஆகாசமும் வெளியே இருக்கிற ஆகாசமும் ஒன்னா போறா போல முக்தனுடைய அவன் பழி விட்டுருப்பார். இந்த 4 ஆப்ஷன்ல யஜ்ஞம் பண்ணியிருந்தா சந்திரலோகத்துக்கு போகணும், உபாசனம் பண்ணியிருந்தா பிரம்மலோகத்துக்கு போக போறான், அது இல்லாம பாபம் பண்ணியிருந்தா நரகலோகத்துக்கு போகலாம், புண்ணியமும் பாபம் கலந்துருந்தா கொசுவாகவும் பாம்பாகவும் தேடாகவும் பறக்கலாம். இது போறப்ப எந்த வழியில இவருக்கு போகணும்னு டிசைட் ஆகும். கண்ணு வழியா போகணுமா, காது வழியா போகணுமா, மூக்கு வழியா போகணுமா, இல்ல தலையில இருக்கிற பிரம்மரத்த வழியா பிராணம் போகணுமா, அந்த அந்த ஓபனிங் மட்டும் வெளி வருமா, இது எல்லாம் அப்படியே க்ளோஸா இருக்கும். அந்த ஓபனிங் மட்டும் வரப்ப அதுதான் மர்ம பேதம். அதுதான் நிஜமாக சரீரத்தில் இருக்கக்கூடிய சரீரத்தை போகும்பொழுது பிராண யாத்தனான்னு சொல்றது பார்த்தா அது எவ்வளவு ஒரு செகண்ட் ஒரு பின்னால குத்துறா போல குத்துறா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன அடுத்த செகண்ட் அங்க இருந்து போயிடும். பிரம்மலோகத்துக்கு போறவா உபாசகாலத்துல யாவற்றுக்கு ஏன்மனத்தாவது அறிக்கை வெத்ததி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சூரிய லோகத்துக்கு போயிட்டான். இங்க இருக்கார் அங்க ஆத்மா சுத்தி, ஆத்மா இங்க சுத்துன ஆத்மா சுத்தி அது எப்பொழுதும் பீஸா இருக்குதா? இதனால ரெஸ்ட் பீஸ் எங்க இருக்கு ஒண்ணு தெரியாம ஏதோ போயிட்டு இருக்காங்க. அதே போல நரகலோகத்துக்கு போறதுக்கு 1 வருஷம் ஆகும், நரகலோகங்களுக்கு போறதுக்கு 1 வருஷம் ஆகும். இப்படி அந்த மரண யாத்தனைங்க 1 செகண்ட்,
அதுக்கு முன்னால சரீரத்தை கஷ்டப்படுறா பார்த்தா அவருக்கு ரிலீஃப் வந்து விசாரிக்கிற 3 மாசம் 4 மாசமா எவ்வளவு சிரமப்பட்ட அந்த போய் சேர்ந்தா இப்படியே சொல்லலாம். உயிரோட இருக்கிற சரீரத்தை காட்டாயிட்டு அடிச்சிருக்கலாம். ஆனா அப்படி பேசுறான் சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு நல்லா ஏதோ போய்க்க சேமா போன இவர் பாத்தீங்க போராத வரைக்கும் கறி கழிவு போனா சரி போட தனி அம்மாவாதுன்னு சொல்றது. அது என்ன கூட இன்னொரு அழைக்கும் போவாரா? நம்ம பேசுறதோ இல்லைன்னா சாஸ்திரம் தெரியாம என்ன பண்றதுன்னு பேசுறோம். இப்படி இருக்கிற காலத்துல அனாயாசன மரணமும் கேட்கலாமா ஜீ பகவான்? ஏன்னா நீங்க என்ன பிராரப்த கர்மா பண்ணிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போலதான். அதே போல வினா தைன்யேன ஜீவன் யாரையும் பிச்சை இருக்காம நான் வாழணும் தீனனா இருக்கக்கூடாது. நீங்க கர்மா பண்ணிருந்தா அப்படித்தான் வரப்போகுது. ஆனா ஒண்ணு கடைசியில கிருபையாகும் பக்தி ரசன்றாங்க அது வரைக்கும் நம்ம எப்பொழுதும் கேட்க வேண்டியதுதான். ஏன் சொல்லுவாங்கன்னா இப்படி மனுஷனுக்கு மனசுல சந்தோஷம் இருக்கணும். அந்த சந்தோஷம் இருந்தா தான் வர முடியும். இந்த சந்தோஷத்தை நீங்க இன்னொரு கடையில வாங்க காசு கொடுத்து வாங்க முடியாது, வேற யாரும் கொடுக்க முடியாது. இன்டர்னலா உங்களுக்கு வரணும். மனசுக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் லெட் மீ பி ஹாப்பி. 4 பேருக்கு எப்பொழுதும் நான் உதவி கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும். டிப்ரெஷன் இந்த நாட்டை விட்டு போயிடும். இந்த கிட்ட வராது. இல்ல அதுக்கு கியூர் யார் பண்ணா டாக்டரோ வேற யாரோ சைக்காலஜிஸ்டோ சைக்கியாட்ரிஸ்டோ ஒன்னும் பண்ண முடியாது. டிப்ரெஷனுக்கு நீங்க தான் பாத்துக்கணும். அதுக்கு ஆச்சாரம் என்ன சொல்ற துக்கம் எதுன்னு அசந்தோஷா இதெல்லாம் பாத்துக்கணும். மொமெண்ட் பை மொமெண்ட் சந்தோஷமா இரு, அதுக்கு ட்ரை பண்ணு அவ்வளவு. அதுக்கப்புறம் மனுஷருக்கு லாகவம் லகுன்னு என்னன்னா யாரும் கேர் பண்ணாத நிலையில இருக்கேன் பத்தல, யாரும் இவனை துச்சமா மதிக்கிறேன் பத்தல, அப்படி நினைக்கிறது அது எதனால அது யாருன்னு ரொம்ப கீழ்தரமா இருக்கிறவா பத்தல, நல்ல எண்ணம் இல்லாதவர் அவன்கிட்ட போய் துச்சம் எடுக்க போகிறதான நிலை வரப்படாது. மனுஷனுக்கு எப்பவுமே யார் இடத்துலையும் தேகின்னு கேட்கப்படாது. நீங்க அந்த நிலை நமக்கு நிஜமா வரப்படும். யாரையும் கேட்கக்கூடாது. நம்மளால முடிஞ்சதுன்னா நம்ம சம்பாதிப்போம், முடிஞ்சதுன்னா இது வாழ்க்கையில இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்றதுன்னா யாரும் கேட்காம இல்லாத மாதிரியே நடந்துடும். அப்படி இல்ல ஒரு அபிப்பிராயம் வரணும். ஒரு பிச்சைக்காரன் நல்ல கவி பாவம், அவன் அப்படியே போயிட்டு இருக்கான். என்ன பண்றது, கையில காசே இல்ல, அவளை வாழ கேட்ட வாழறது வச்சுட்டு இருக்கான். ராஜா கிட்ட போனான். ராஜா கிட்ட போய் ரொம்ப சமப்பட்டு இருக்கேன். ராஜா பார்த்த நம்ம ஊர் ராஜாக்கள்லாம் எப்படின்னா காசு கொடுத்துட மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டா தெரியுமா? எனது இல்ல. ராஜாவானவர் ராஜா கிட்ட இருக்கிற காசு ராஜாவது இல்லை, அப்படி வாழ்ந்தார். அது ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நாங்கள்லாம் ஒரு நம்ம மேல மரியாதை நம்பிக்கை வச்சு, ட்ரஸ்ட்னா நம்பிக்கை, ட்ரஸ்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் நினைக்காதீங்க. ட்ரஸ்ட்னா நம்பிக்கை. நம்பி கொடுத்துருக்கா என்ன, இவன்கிட்ட காசு கொடுத்தா ஒழுங்கா வச்சுட்டு இருப்பா, ஜனங்களுடைய நன்மைக்கு தான் கொடுப்பா அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு பைசா அனாவசியமா கொடுக்க மாட்டான். ஆனா கொடுக்க வேண்டிய கொடுக்காமலும் இருக்க மாட்டான். அப்படி கேர்ஃபுல்லா அவளுக்கு ரூல்ஸ் இருந்தது, தர்மசாஸ்திரம் இருக்கு, அது அப்புறம். ஆனா விவகாரம் பண்ண தெரிஞ்ச ராஜா கிட்ட போய் கேட்டார், அவனுக்கு என்ன தெரியும்னு கேட்டார். ஏதோ கவித்துவம் பண்றது, கவித்துவம் பண்றையே ஒரு கவித்துவம் பாடு, 4 பேருக்கு இங்க இருக்கிற ஒரு சந்தோஷம் மட்டும் நான் கொடுக்கிறேன். அப்பா பரமேஸ்வர, இந்த பரமேஸ்வரனுடைய ஒரு சரீரம் இருக்கு பார்த்தல, 1/2 ஆஃப் தி பாடி அம்மா எடுத்துன்னு போயிட்டான், அர்த்தநாரியா போயிட்டான். பரமேஸ்வரனுக்கு என்ன சார் ஆயிடுச்சு, ஒரு பகுதி ஒரு ஹாஃப் தி பாடி போயிடும். இன்னொரு சரீரம் இருக்கு பார்த்தல, இன்னொரு ஹாஃப் தி பாடி இருந்தது, அது என்ன, அது சங்கர் நாராயணன் எடுத்து போயிட்டான். ஏன்னா அவர் பரமேஸ்வரன் இன்னொரு சரீரம் எடுத்து போயிட்டா பார்த்தீங்களா. இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு பாதி அம்பாள் சாப்பிட்டா, இன்னொரு பாதி அவருக்கு சார் ஈட்டம் மகாவிஷ்ணு அண்ணாவும் தங்கியும் எடுத்துட்டா. விவகாரம்
கடைசியில் என்ன சின்ன ஈஸ்வரம் திரிபுராரா பாவே சமுன்மீலிதே. உலகத்துல பரமேஸ்வரனுக்கு என்னென்ன ஆப்சன்ஸ் வந்தாச்சு, அவர் காணவே காணும். பரமேஸ்வரன் நிலை முடியாது. இந்த பரமேஸ்வரன் அண்டி சில பேர் இருந்தார். யாரு? இந்த பரமேஸ்வரனை அண்டி சந்திரன் இருந்தார். அவர் என்ன இருக்குன்னு அந்த சந்திரனானவர் ஆகாசத்துக்கு போயிட்டார். கங்கா மாதா எங்க இருக்குன்னா கங்கா மாதா பூமியில போயிட்டார். என்ன இருக்கு? ஆகாசத்துக்கு சந்திரன் போயிட்டார். கங்கா மாதை வந்து பகீரத்துக்கு பூமியை அடைஞ்சுட்டா. பாம்பெல்லாம் உடம்பு இருந்ததுன்னு அது என்ன இருக்குன்னு அது நேர நாகலோகத்துக்கு போயிட்டான். இத்தனை கோயிலுக்கு அழக பரமேஸ்வரனிடத்திலே சில குணங்கள் இருந்தது. எல்லாமும் அறியக்கூடியதான ஆம்னிசியன்ஸ் ஒண்ணு இருந்தது. எதையும் செய்யக்கூடியதான தன்மை அது ஒண்ணு இருந்தது அவர்கிட்ட. பரமேஸ்வரனே நல்ல குணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அகமத்வாம், அது எங்க போறதுன்னு தெரியல, எங்க உன்னை வந்து அடைஞ்சதுன்னு ராஜாவை ஸ்தோத்திரம் பண்ணமா வியாகம் நான் வந்து அடைஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டார். அப்புறம் என்னடா ஆச்சுன்னு அவருக்கு இன்னொரு குணம் இருந்தது. என்ன தெரியுமா? பிக்ஷாடனம், பிச்சை எடுக்கிறது. பரமேஸ்வரன் அது அது எங்க இருக்குன்னா மாம்ச பிக்ஷாடனம் என்ன வந்து சேர்ந்துருக்கு. அதனாலதான் நான் பிறந்தது பிச்சை எடுக்கிறேன். ராஜா பார்த்த அப்ப என்ன பரமேஸ்வரன் போயிட்டார். அவருடைய குணங்கள்லாம் அப்படி ஆச்சு. இது எல்லாம் ஒவ்வொன்னா அங்கேயும் போயிடுச்சு. அவர்களிடம் நல்ல குணங்கள் உன்னை வந்து சேர்ந்தது. பிக்ஷாடனம் என்ன வந்து இருக்கு. அதனாலதான் எல்லாரும் அவசரப்பட்டு சொன்னீங்க. ஏதோ ஆசை கொடுத்தா கதை போறதுக்கு ஏன் சொல்ல முடியும்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் இன்னொருத்தருக்கு இந்த கேட்க ஆரம்பிச்சோம்னா அவளோட கையெழுந்து நின்றுலையானால் ரொம்ப ஜனங்கள் ரொம்ப பார்க்க. ஆனால் அதே சமயத்துல இவர் கவித்துவம் அப்படின்னாலும் இல்லையோ அதே விதமாக நீங்கள் ஒரிஜினலா எதை பண்ண தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில தெரியும். அதே கடவுளை நம்ம என்ன பிரார்த்திக்கலாம்? யாருக்கு நீட்டமாக போகப்படாது, பிச்சை எடுக்கக்கூடியதான நிலை வரப்படாது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஏதோ விதமாக காசு கொடுத்துதான் உதவணும் இல்ல, நல்ல வார்த்தை சொல்லுவா. மனசு கவலைப்படும் பொழுது அவளுக்கு நல்ல வார்த்தை சொன்னா அது உதவுதான். இப்படி நீங்க உதவ பரிஸ்திதி நமக்கு வரணும், 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் என்கிற நிலை வருதுல அதான். அதுதான் அது இல்லாத போனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ராகவம் அகமதோயம் ஸ்ரீகரிதம் கச்சரிதோ யோ ந கண்டிதேன ஹிந்துக்ஷம சந்தோஷ கிம் ராகவம் அகமதோயாஞ்ச. சின்ன கேள்வி சின்ன பதில். ஆனா யோசனை பண்ணிட்டே போனால் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு நாள் முழுக்க அது மனசுல அப்படியே சுத்தி கொண்டிருக்கும். அப்படி அழகான கேள்வி பிரச்சனோத்தரங்கள். இது மேல் காலத்தை அடுத்த